Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். போயம் படிக்கும்பொழுது ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம தனித்தனியாக படிக்கும்பொழுது நமக்கு அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் என்னன்னு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போயம் நம்ம நடத்தும் பொழுது ஈஸியாக இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லல, இது வந்து பர்சானிஃபிகேஷன் சிமிலி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் வந்து இதுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸில் யூனிட் 2ல் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ முன்னாடிலாம் நமக்கு சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், போயமில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின் போயம் லைன் கொடுப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம். இப்போ என்னென்னா அவங்க திடீர்னு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டெஃபினேஷனையும் சேர்த்தே நம்ம படிச்சிடுவோம். அப்படி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டெஃபினேஷனாக கொடுத்தா கூட நம்மளால எழுத முடியும். அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னாலும் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொன்னாலும் மூணுமே வந்து ஒரே அர்த்தம் தான். அப்போ ஆல்சோ நோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னா ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸ், இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு லைன் சரிங்களா, ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். நமக்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்கும். ஆனால் அந்த மீனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிகரேட்டிவ் மீனிங்காக தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு லைன் நம்ம பார்க்குறோம், அந்த லைன் வந்து நமக்கு மீனிங் கொடுக்குது. அந்த மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே டிக்ஷனரியில் இருக்க சேம் மீனிங் நமக்கு கொடுக்காது. அது நம்ம என்ன சொல்லுவோம்னா லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிட்ரல் மீனிங் நமக்கு கொடுக்காது. மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லிட்ரல் வே, இதுதான் நமக்கு கீவேர்டு. அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்ட் இல்லைன்னா ஃப்ரேஸ் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நான் லிட்ரல் மீனிங் கொடுக்கும். நான் லிட்ரல் மீனிங்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் எ ஹார்ஸ் அப்படின்னு இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்கிட்ட ஒரு குதிரையை கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன். இதுதான், இதுக்கு பேர் தான் லிட்ரல் மீனிங். அப்போ நம்ம வந்து யாராவது குதிரையை கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம், ஒரு குதிரையை நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாதுல்ல. அப்போ இது லிட்ரல் மீனிங் நமக்கு கொடுக்கல. இது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு பசி எனக்கு இருக்குது, அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப அதிகமாக பசிக்குது, அதுதான் அங்கே வந்து மீனிங். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ குட் ஈட் எ ஹார்ஸ், ஒரு ஹார்ஸை சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு வந்து பசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சிமிலி மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிமிலினா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துருவோம். சிமிலினா என்னன்னா a comparison of two unlike things. ஒவ்வொரு நான் கீவேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. a comparison of two unlike things using like or as. அதாவது சிமிலி அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேரிசன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெண்டு பொருள் இருக்கு, அந்த ரெண்டு பொருளை வந்து நான் கம்பேர் பண்ண போறேன். அந்த கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லைன்ல லைக்கும் ஆஸும் இருக்கும். ஒரு லைன் இருக்கு, அது கம்பேரிசன் லைனா இருக்கு. அதே மாதிரி அந்த லைன்ல ஆஸும் லைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, she is as brave as a lion அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ இங்க as இருக்கா, அப்ப as இருக்கு அப்படின்னா நீங்க சிமிலி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இன்னும் நம்ம உள்ள போயிட்டு அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இது ஒரு நவுன், இது ஒரு நவுன். ரெண்டு இங்க பாருங்க, டூ அன்லைக் திங்ஸ். அவள் இங்க வந்து லயன், ரெண்டுமே வேற வேற நவுன். ரெண்டு அன்லைக் நவுன் இருக்கா. இந்த ரெண்டு அன்லைக் நவுனையும் கம்பேர் பண்றாங்க சரியா. அவ வந்து சிங்கம் மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவள் தனியா தான் இருக்கு, சிங்கம் தனியா தான் இருக்கு. இவளை வந்து சிங்கத்து கூட கம்பேர் தான் பண்றாங்க. இதுதான் வந்து சிமிலி. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டஃபர் அப்படின்னா என்னன்னா இதுவும் கம்பேரிசன் தான். டூ
அன்லைக் திங்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் தான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸும் லைக்கும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே கம்பேரிசன் தான். இதுக்கு லைக்கும் ஆஸும் இருக்கும், மெட்டஃபருக்கு லைக்கும் ஆஸும் இருக்காது. இதை நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். லைக்கும் ஆஸும் வராது, மெட்டஃபரில் லைக்கும் வராது ஆஸும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்டிங் தட் ஒன் திங் இஸ் அனதர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு அப்படியே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையே இன்னொரு பொருளாக நம்ம சொல்ல போகிறோம். 2 தனித்தனி பொருள் தான் இருக்குது, ஆனால் ஒரு பொருளை நான் இன்னொரு பொருள் கூட எடுத்துகிட்டு போய் போட போகிறேன், எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஷீ இஸ் லயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வந்து சிங்கம்னே சொல்லிட்டாங்க. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா அவ சிங்கம் போல ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்போது கம்பேர் தான். இங்கேயும் சிங்கத்தை கூட தான் கம்பேர் பண்றாங்க, ஆனா அவளையே சிங்கமா சொல்லிட்டாங்க. இந்த ஷீயே எடுத்துட்டு போய் லைன்ல போட்டுட்டாங்க, அவளே ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இதுக்கு மீனிங். ஒன் திங் இஸ் அனதர். அவ தான் வந்து சிங்கம், சிங்கம் தான் வந்து அவ. இந்த மாதிரி சொன்னா அது மெட்டஃபர். அவளும் சிங்கமும் தனியா இருக்கு அப்படின்னா அது சிமிலி. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சோனிஃபிகேஷன். பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமல்ஸ். கீவேர்டு பாருங்க, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமல்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமன் குவாலிட்டியா. இப்போ மனுஷங்க இருக்காங்கல்ல, ஹியூமன்னா அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். நமக்கு என்னது 6 அறிவுன்னு சொல்லுவோம், அனிமல்ஸ்க்கு 5 அறிவுன்னு சொல்லுவோமா. இப்போ மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு குவாலிட்டியை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டுக்கும் அனிமல்ஸ்க்கும் கொடுக்குறோம். இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஒரு உயிரற்ற பொருளுக்கும் அனிமல்ஸ்க்கும் நான் யாரோட குவாலிட்டியை கொடுக்குறேன் அப்படின்னா ஹியூமனோட குவாலிட்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். குவேர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேஜ். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல, இல்லைன்னா ஆடு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு 5 பொருள் இருக்குது, அதில் 4 ஒரு மாதிரி இருக்குது, 1 மட்டும் வேறு மாதிரி இருக்குன்னா அது நம்ம ஸ்டேஜ் இல்லைன்னா ஆடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் குவேர். ஏதோ ஒன்று அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ எனக்கு அங்கே சரியில்லாமல் தோணுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் யார் அப்படின்னா லிட்டில் ஹார்ஸ், என்னுடைய குட்டி குதிரை. இதுதான் இங்கே சப்ஜெக்ட். குட்டி குதிரையை பற்றி தான் பேசுகிறாங்க, சரிங்களா. அப்போ மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க். திங்க் அப்படிங்கிறது என்னது? சிந்திக்கிறது, யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் குவாலிட்டி தானே. அந்த ஹியூமன் குவாலிட்டியை யாருக்கு கொடுக்குறாங்க? மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். என்னோட குட்டி குதிரை யோசிக்கலாம், என்னவோ இங்கே ஸ்டேஞ்சாக இருக்கே, என்னவோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்ன இங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே அப்படின்னு சொல்லி குதிரை வந்து யோசிக்குதான். குதிரை வந்து யோசிக்குமா? யோசிக்காதில்ல. யோசிக்கிறதுன்றது மனுஷங்களோட ஒரு குவாலிட்டி தானே. அப்போ ஹியூமனோட குவாலிட்டியை யாருக்கு கொடுக்குறாங்க? குதிரைக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திங்க் அப்படிங்கிற வார்த்தை பெர்சோனிஃபைடு. யாரை பெர்சோனிஃபைட் பண்ணுதுன்னா லிட்டில் ஹார்ஸ் வந்து பெர்சோனிஃபைட் பண்ணுது. இது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஹைப்பர் போல். ஹைப்பர் போல்னா என்ன அப்படின்னா ஓவர் எக்ஸாசரேஷன். இதாங்க கீவேர்ட். ஓவர் எக்ஸாசரேஷன் ஃபார் எம்பசைஸ் ஆர் எஃபெக்ட். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்டை ஓவராக எக்ஸாசரேஷன் பண்ணுறது தான். இதை நம்ம சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம்னா ஓவர் பில்டப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஹைப்பர் போல். ஓவர் பில்டப், ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஓவர் பில்டப் அப்படின்னால அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஹைப்பர் போல் வரும் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கோங்க. ஓவர் எக்ஸாசரேஷன் ஃபார் எம்பசைசஸ் ஆர் எஃபெக்ட். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு வாட்ச் ஹிஸ் woods fill up with snow அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு woodsனா என்னன்னு பாருங்க. woodsனா ஃபாரஸ்ட், காடுன்னு சொல்கிறாங்க.
ஒரு காடு இருக்கும். அந்த காடை பார்க்கும் பொழுது அந்த காடு ஃபுல்லாகவே ஸ்னோவால் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஈவினிங் டைம் அப்படி இல்லைன்னா ஒரு வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் பனி பெய்யும் நம்ம பார்த்துருக்கோம். பனி வந்து பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அதிகமாக பனி இருக்குது அந்த இடத்துல. பனி பிழிஞ்சு இந்த பில்லுலாம் பார்த்திங்கன்னா கூட ஃப்ராஸ்ட்லாம் இருக்கும்ல, பனி பொழிஞ்சிருக்கு. அதை தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பனி வந்திருக்கான். அந்த பனி வந்ததுனால அந்த ஒரு காட்டையே வந்து அந்த பனி வந்து மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு காடு இருக்கு, எப்படி வந்து ஒரு பனி வந்து ஒரு காடையே மூடி மறைக்கும்? அப்படி மறைக்க முடியாதுல்ல. அப்ப அந்த அளவு குளிர் அந்த இடத்துல இருக்கு, அந்த அளவு வந்து அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்னோவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க ஓவர் எக்ஸாஜரேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காடையே மறைக்கிற அளவு பனி வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் என்ன சொல்றோம்னா ஓவர் பில்டப், ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து போகலாம். ஐரானி. ஐரானினா என்ன அப்படின்னா, இப்போ ஐரானி அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஹைப்பர் போல்னா ஓவர் பில்டப்னு பார்த்தோம்ல. அப்போ ஐரானி அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லலாம். இப்போ தமிழில் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஐரானியை நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் மனசில் நினச்சிருக்கிறது ஒன்று, ஆனால் உங்கள்கிட்ட வெளியில் சொல்கிறது ஒன்று. இப்போ எனக்கு வந்து அவனை பிடிக்கலை, ஆனால் வெளியில் சொல்லும்போது ஒன்று நீ சூப்பர்ப்பா, நீ பயங்கரமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறத நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க தப்பாக பண்ணிட்டாங்க, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நீ ரொம்ப அறிவாளியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உனக்கு என்னப்பா நீ அறிவாளி அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். ஆனால் அவங்க சரியாக பண்ணலைங்கிறத தான் நம்ம அப்படி சொல்கிறோம், ஆப்போசிட்டாக சொல்கிறோம்ல. அந்த மாதிரி சொன்னால் அதுதான் வந்து ஐரானி. இப்போ அதோட டெஃபினேஷன் பாருங்க. எ சிச்சுவேஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ நம்ம சொல்கிறோம், வேர் த ஆப்போசிட் வாட் எக்ஸ்பெக்டட் அதர், அதாவது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை சொல்லாமல் ஆப்போசிட்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐரானி அப்படின்னு சொல்கிறோம். நீ இதை சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லாமல், என்னப்பா ரொம்ப சூப்பராக பண்ணிட்ட போல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ அங்கே சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். அதை தான் நம்ம வந்து ஆப்போசிட்டாக இப்படி சொல்கிறோம், அதுதான் ஐரானி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு 6th ஒரு போயம் இருக்குது. நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி புக்கில் இருக்குல்ல, நம்ம சிலபஸில் அந்த லைன், அந்த போயம் லைனை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு போயம். அந்த என்டையர் போயமே என்னென்னா ஒரு ஐரானி போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து நான் இது கொடுத்துருக்கேன். என்டையர் போயமே வந்து அது ஐரானி போயம். அதில் என்ன கதைன்னா, ஒரு முனிவர் சேஜ் இருப்பார். அந்த முனிவர்னு நம்ம என்ன சொல்லுவோம், முற்றும் அறிந்தவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், முனிவர்னு சொல்லுவோமா. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க தான் முனிவர். ஆனால் அந்த போயமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவருக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் ஒரு ஹியூமரஸாக ஒரு காமெடியாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஜடை இருக்கும், பிக்டெயில் இருக்கும். அந்த ஜடை வந்து ஏன் பின்னாடி இருந்தது, அது முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், சைடில் இருந்தால் எப்படி இருக்கும், அதை நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஜடை மாறிடுமா, அதை நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப அதிகமாக யோசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி யோசிக்கிறவரை நம்ம முனிவருக்கு ஈக்குவலா வந்து சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஐரானி. முனிவர் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இங்க ஒண்ணுமே தெரியாம அந்த ஜடவை போய் இப்படி மாறி இருக்கு அப்படி மாட்டிருக்கு அப்படிங்கிறவங்க தான் ஒரு பெருசா யோசிக்கிற ஒரு முனிவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐரானி அப்படின்னு சொல்றோம். ஒரு சிம்பிளான விஷயத்த ரொம்ப ஆப்போசிட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஐரானி. அடுத்து பாருங்க, ஒனமட்டோஃபியா அப்படின்னாலே சவுண்ட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒனமட்டோஃபியா அப்படின்னாலே சவுண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். வேர்ட்ஸ் எவோக் த ஆக்சுவல் சவுண்ட் ஆஃப் த திங் தே ரெஃபர்ட் ஆர் டு டிஸ்கிரைப். அதாவது நம்ம இப்போ ஒரு பொருளை பற்றி சொல்ல போகிறோம், இல்லைன்னா ஒரு பேர்டை பற்றியோ இல்லைன்னா ஒரு அனிமலை பற்றியோ யாரை பற்றியோ நம்ம சொல்ல போகிறோம். ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்போம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், ஒரு நவுன் வச்சுக்கோங்களேன். அந்த நவுனோடைய சவுண்டை நம்ம சொல்கிறோம். அது எப்படி, அதை இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு சவுண்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஒனமட்டோஃபியா. எப்படி சொல்லலாம்னா, கீச் கீச் அப்படின்னு கத்தனா கிளி, லொல் லொல் அப்படின்னு கத்தனா என்னது டாகுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு சவுண்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மியாவ் அப்படின்னா பூனைன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த சவுண்டை சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஒனமட்டோஃபியா. சவுண்டை வச்சு ஆக்சுவல் சவுண்ட் ஆஃப் த திங்க்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம்
இல்லை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒனமட்டோஃபியா. இப்போ ஏதோ ஒரு போயம் பார்க்குறீங்க, அந்த போயமில் வந்து ஒரு குயில் வந்து கத்துது, பறவை வந்து கீச் கீச்சுன்னு வந்து கிளி வந்து சொல்லுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒனமட்டோஃபியா அப்படின்னு சொல்லணும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ண டப் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, அப்போ அந்த லைனில் ஒரு சவுண்டு வருதா, அப்போ அந்த லைனு தான் நம்ம என்ன லைன் அப்படி என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றோன்னா ஒனமட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாம். எப்பித்தர்ட்னா என்ன அப்படின்னு பாருங்க. எப்பித்தர்ட்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்கோ இருக்குது, அதான் ஒரு நவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சனோ இல்லைன்னா ஒரு திங்ஸோ இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோமா. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதை தான் எப்பித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெஃபினேஷன் பாருங்களேன். எ டிஸ்கிரிப்டிவ் வேர்டு, அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறாங்களாம், ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டு யாரை பற்றியும் பெருசாக ஏதோ சொல்ல போகிறாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா அதை உனக்கு பற்றி விரிவாக்கமாக சொன்னால் அதுதான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ் தட் இஸ் யூஸ்டு டு கேரக்டரிஸ்டிக்ஸ் எ பர்சன் ஆர் திங். ஒரு பர்சனை பற்றியோ இல்லைன்னா ஒரு திங்ஸை பற்றியோ சொல்கிறதுக்கு, அதோட கேரக்டரை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறோம்ல. குட்டி பையன், ரொம்ப டால் மேன், ரொம்ப வளர்ந்த ஹைட்டானவங்க, குள்ளமானவங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப கிளவராக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அவங்கள பற்றி ஒரு குவாலிட்டி சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம எப்பித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அட்ஜெக்டிவ். இதெல்லாம் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ஒன்றுன்னா நம்ம கிராமர் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர்னு இருக்கா. ஒரு ரிவர், இந்த ரிவர் அப்படிங்கிறது நவுன். நமக்கு ரிவருங்கிறது நவுன். அந்த ரிவர் வந்து எப்படிப்பட்ட ரிவர்? குட்டி ரிவரா, லிட்டில் ரிவர்னு சொல்கிறாங்களே, அப்போ இதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஒரு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எப்பித்தர்ட். ஒரு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ரெண்டும் சேர்ந்தே வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்பித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர். இதில் லிட்டில் ரிவர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், அதனால நம்ம இது என்ன லைன் அப்படின்னா எப்பித்தர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எப்பித்தர்ட். டிரான்ஸ்ஃபர் எப்பித்தர்ட்னா என்ன? இப்போ எப்பித்தர்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது எப்பித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிரான்ஸ்ஃபர் எப்பித்தர்ட்னா என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது தானே. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை போட்டிருக்காங்க, மாற்றிருக்காங்க, அதுதானே டிரான்ஸ்ஃபர். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற ஒரு இடத்துல போய் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எப்பித்தர்ட்னா என்ன? நவுனுக்கு பக்கத்தில் இருக்கணும், அங்கே இல்லாமல் யாரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறோமோ அங்கே இல்லாமல் வேற ஒரு இடத்துல அதை போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்ட் எப்பித்தர்ட். புரியுதுங்களா? இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபார்ம்டு பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எப்பித்தர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பித்தர்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் எப்பித்தர்ட். ஃபார்ம்டு பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எப்பித்தர்ட். எப்பித்தர்டை மாற்றுறாங்க, இடம் மாற்றுறாங்க, அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் எப்பித்தர்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்ட். இங்கே ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து எப்பித்தர்ட். ஸ்டார்ட் அப்படின்னா என்னன்னா பஞ்சம், பட்டினி அப்படின்னு சொல்கிறோம்ல, ரொம்ப ஸ்டார்விங்காக இருக்காங்க, அந்த இடத்துல பஞ்சம், அவங்க யாருக்குமே சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வின்டர்னு பக்கத்தில் இருக்குல்ல, வின்டர்னா என்னது? ஒரு சீசன். வின்டரா பஞ்சத்தில் இருக்கும், வின்டருக்கா பட்டினி இருக்கும், மக்களுக்கு தானே பஞ்சம் இருக்கும், மக்களுக்கு தானே பட்டினி, சாப்பாடு, பசி அதெல்லாம் வந்து மக்களுக்கு தானே இருக்கும். வின்டர் அப்போ வார் நடக்குதான், அந்த வார் அப்போ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் அதாவது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்டார்டாக இருக்காங்க. அங்கே மக்கள் சோல்ஜர்ஸ் எல்லாமே வார் டைமில் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம், பட்டினி அப்படிங்கிறது தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்க இல்லைன்னா சோல்ஜர்ஸ் கிட்ட தான் வரணும், அவங்க தான் பஞ்சத்தில் இருப்பாங்க. இங்கே வின்டர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குல்ல, அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்ஃபர்ட் எப்பித்தர்ட்.
இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். வின்டருக்கு அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற எபித்தட் வந்து வின்டருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மக்களுக்கு வர வேண்டிய அந்த ஸ்டார்டு வின்டர் பக்கத்தில் இந்த போயங்களை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் எப்போல்லாம் வின்டர் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டருக்கு பஞ்சம் வருமா? வராதே. அப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபர் எபித்தட் அப்படிங்கிறத போட்டுரும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு புக்கில் இருக்கும், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த எக்ஸாம்பிளே நான் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். சினிக்டோக்கி அப்படின்னா என்னென்னா, இப்போ அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் டெஃபினேஷன் பார்ப்போம். சினிக்டோக்கிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்லாமல் சிம்பிளாக நான் ஒரே வேர்ட்லேயே நான் சொல்லிட்டேன்னா அதுதான் சினிக்டோக்கி. பெரிய ஒரு பெருசாக இப்போ இந்தியன் ஓஷன், இது மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லாமல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்டையர் இந்தியன் கிரிக்கெட் டீமை நான் இந்தியான்னு மென்ஷன் பண்ணுறேன். புரியுதா? ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமை ஆஸ்திரேலியான்னு மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, அதை தான் நம்ம சினிக்டோக்கின்னு சொல்லுவோம். பெருசாக சொல்லாமல் அவங்களோட கண்ட்ரியை நான் சொல்லிட்டேன்னா ஹோலாக நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்றது அர்த்தம். அதுதான் சினிக்டோக்கி. இப்போ அதோட டெஃபினேஷன் பாருங்கள். எ பார்ட் இஸ் மேடு டு ரெப்ரசன்ட் ஹோல் ஆர் வைஸ் வெர்சா. அதாவது ஹோலாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோமா, ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோமா. அந்த வேர்டை யூஸ் பண்ணால் என்டையராக அதோட ஹோல் இதை பற்றி, இப்போ கேட்டில் அப்படின்னா அதில் வந்து ஆடு மாடு எல்லாமே வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஃபுல் இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக, ஒரு ஹோல் இதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து சினிக்டோக்கி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வேணாம், நான் உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புக் எக்ஸாம்பிள் வந்து த வெஸ்டர்ன் வேவ்ஸ் the western waves was ill fame அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ இதுதான் நமக்கு தேவை. இந்த லைன் எடுத்துக்கோங்க. வெஸ்டர்ன் வேவ் அப்படின்னு இருக்கா. இப்போ வெஸ்டர்ன் வேவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வேவ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஓஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட்டு. ஓஷன் இல்லைனா அந்த சி அதை ஃபுல்லாக சொல்லாமல் அதோட ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து வெஸ்டர்ன் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் ஓஷன் ஃபுல்லாக சொல்லாமல் வெஸ்டர்ன் வேவ்ஸ்னால் வெஸ்டர்ன் பக்கம் ஓஷனில் இருக்க வெஸ்டர்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட புக் எக்ஸாம்பிள். வெஸ்டர்ன் வேவ் அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம சினிக்டோக்கி அப்படின்னு சொல்லணும். அப்போ வேவ் அப்படின்னா இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஓஷன் இருக்குல்ல, அந்த பெரிய ஓஷனை பற்றி சொல்லாமல் வேவ்னு அதோட ஒரு பார்ட்டை மட்டும் சொன்னாங்கன்னா அதுதான் வந்து சினிக்டோக்கி. இப்போ இதுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. இப்போ இது எழுதுனா உங்களுக்கு புரியும். இந்த கிளாஸ் ரூம். இப்போ நான் இதில் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னா அதில் டீச்சர்ஸும் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. அப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா இப்போ கிளாஸ்க்குள்ளே இப்போ லெசன் எடுக்கிறாங்க, அதில் இருக்க டீச்சர்ஸு அங்கே இருக்க ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் மொத்தமாக சேர்த்து இப்போ ஒரு கிளாஸில் 30 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பேரோட பேரும் நான் சொல்லாமல் அந்த டீச்சரையும் சொல்லாமல் நான் மொத்தமாக வந்து 9th A 9th B 10th A அப்படின்னு சொல்லி நம்ம என்டையர் அதில் இருக்க 30 பிள்ளைங்களையும் சேர்த்து நம்ம 9th 10th A B C அப்படின்னு செஷன் சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சினிக்டோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல டீச்சரும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. இப்போ 10th A அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த 10th Aல 30 பிள்ளைங்களும் அந்த 5 டீச்சர் சப்ஜெக்ட் போறாங்க, அந்த டீச்சர் எல்லாருமே சேர்த்து நம்ம 10th A அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சினிக்டோக்கி. அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு நம்ம சொல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்னு சொல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுக்கு மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியானா அந்த நாடாக போய் விளையாட போகுது, பாகிஸ்தானா அந்த நாடாக விளையாட போகுது. இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்க பிளேயர்ஸ் போகிறாங்க, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் இருக்க பிளேயர்ஸ் போகிறாங்க, அவங்கள நம்ம சொல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறோம்ல, ஹோல் இதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம்ல, அதுதான் சினிக்டோக்கி. அடுத்து போகலாம் பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னா என்ன அப்படின்னு பாருங்க. முரண்பாடுன்னு அர்த்தம். முரண், ஒன்றுக்கு ஒன்று முரண்னா ஆப்போசிட் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பேரடாக்ஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள், இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். எ ஸ்டேட்மெண்ட் அப்பியர்ஸ் டு கான்ட்ரடிக்ட் இட் செல்ஃப். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஒரு லைன் கொடுக்குறாங்க, அந்த லைனுக்குள்ளே கான்ட்ரடிக்ட் இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட் வேர்ட் வந்து ஒரு லைனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார். பீஸ்னா அமைதி,
வார்னா போர், ரெண்டுமே ஆப்போசிட் வேர்டா. அமைதின்றாங்க, அதே லைனில் போர்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு நாட்டில் அமைதியை கொண்டுட்டு வரணும்னா நம்ம போர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராடிக்டாக இருக்கா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரடாக்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே ரெண்டு ஆப்போசிட் வேர்டு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாம். அடுத்து ரெட்ராரிக்கல் கொஸ்டின். ரெட்ராரிக்கல் கொஸ்டின்னா ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி ஒரு போயம் லைனில் இருக்கும். இப்போ போயம் லைன் எடுத்து பார்க்குறோம், அந்த போயம் லைனில் ஏதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் ரெட்ராரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது பாருங்கள், எ கொஸ்டின் தட் இஸ் ஆஸ்கிங் டு மேக் எ பாயிண்ட் ரேதர் தேன் எலிசிட் ஆன்சர். அதாவது ஆன்சரை சொல்லலையாம், ரேதர் தேன் எலிசிட் ஆன்சர். ஆன்சரை சொல்லாமல் கொஸ்டினை மட்டும் கேட்டாங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா ரெட்ராரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு போயம் லைனில் கொஸ்டின் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்ஷனில் ரெட்ராரிக்கல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ரெட்ராரிக்கல் கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சராக எடுக்கணும். அதுதான் இது சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கா, அப்போ அந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ரெட்ராரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். அலிட்ரேஷன் அப்படின்னா அது வவ்வலோ இல்லை கான்சோனன்ட்டோ வந்த வேர்டு இல்லைன்னா லெட்டர் இருக்குல்ல, லெட்டர் ரிப்பீட் ஆகுது, சவுண்டு ரிப்பீட் ஆகுது, வந்த வேர்டே திரும்ப அந்த வந்த லெட்டரே திரும்ப வருது அப்படின்னா அதை தான் நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் பிகின் வித் த சேம் சவுண்ட். ஏதோ ரெண்டு வேர்டு இருக்குது, சேம் சவுண்டில் பிகின் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் ஒரே மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு வந்த லெட்டர் திரும்ப ஸ்டார்டிங்னு இருக்கலாம், இல்லைன்னா அந்த லைனில் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ ஒரு வேர்டு இருக்குது, எஸ் சவுண்டு வச்சு ஆரம்பிக்குது, அதே லைனில் திரும்ப எஸ் சவுண்டு வச்சு ஒரு வேர்டு வருது அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஹெச்இ த அப்படின்னு சொல்கிறோம், திரும்ப ஏதோ ஒரு டி லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது, டிஹெச்ஏடி தட்டு சொல்கிறோம், டி வருதா, அப்போ அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டு அந்த ஸ்டார்டிங் சவுண்டு திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுதான் அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், இதுதான் எக்ஸாம்பிள். இதில் எம் அப்படிங்கிறது ஒரு லெட்டர், மையில் பார்த்தீங்கன்னா எம் ரெண்டுமே ரிப்பீட் ஆகுதா, எம் வந்து வந்த லெட்டரே திரும்ப ரிப்பீட் ஆகுதா, இதுதான் வந்து அலிட்ரேஷன். இது சிம்பிளாக உங்களுக்கே புரியும். அடுத்து போகலாம். இப்போ இந்த அலிட்ரேஷனில் ரெண்டு டைப் சொல்லுவாங்க. வந்த வேர்டு திரும்ப, அதாவது வந்த லெட்டர் திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது அலிட்ரேஷன் பார்த்தோம். அதில் 26 ஏபிசிடி லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வவ்வல் லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்சோனன்ட் லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா அது கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டெஃபினேஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சோனன்ட் சவுண்ட், இதுதான் இங்கே கீவேர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வவ்வல் சவுண்ட் சேமாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ரிப்பீட்டேஷன் பொதுவாக ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன், அதில் கான்சோனன்ட் வேர்ட் மட்டும் அந்த சவுண்டு மட்டும் ரிப்பீட் ஆச்சுன்னா அது கான்சோனன்ஸ், வவல் சவுண்டு மட்டும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதான் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் டிட் ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இங்கே டீங்கிறது கான்சோனன்ட், திஸ் டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கான்சோனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகுதா. அடுத்து பாருங்க, பிரிட்டியில் பி இருக்கா, பார்லரில் பி இருக்கா, அப்போ பிரிட்டி பார்லர் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நமக்கு கான்சோனன்ட் சவுண்டு. உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வேர்ட் பார்த்தீங்கன்னா AEIOU. இது நம்ம நார்மலாக இங்கிலீஷில் சொல்கிறது. அதே நீங்கள் தமிழில் சொல்லி பார்க்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழில் சொல்லும் பொழுது அந்த உயிரெழுத்துக்கள் அந்த சவுண்டு நமக்கு வந்துச்சுன்னா அதை வவ்வல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர இது எந்த தமிழ் எழுத்துக்கள் வருதில்ல, காணாச்சாலாம் வருதில்ல, அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ பா பா பிரிட்டி பா பி அப்படிலாம் சொல்லலாம், இதெல்லாம் வந்து கான்சோனன்ட் சவுண்டு. அப்போ இதெல்லாம் வந்து கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அசோனன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல் வி ஆஸ்க்னு இருக்கா. இப்போ AEIOU 5 லெட்டர் சொன்னேன்.
ஆளுங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கா, ஏ ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, நீங்கள் அப்படி பார்த்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் என்ன பண்ணால் சில இடத்துல வந்து வேர்டு ரிப்பீட் ஆகாது, ஆனால் அந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகாது, ஆனால் சவுண்டு ரிப்பீட் ஆகும்ல. அப்போ அந்த சவுண்டும் தானே நமக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ சவுண்டுங்கும் போது நம்ம அந்த லெட்டரை மட்டும் பார்க்கக்கூடாது, சவுண்டும் நமக்கு தெரியணும். அப்போ நீங்கள் இதை எழுதி பாருங்களா, ஆ ஆள் அப்படின்னும் போது ஆள் வருதா, ஆஸ்க் ஆ இஸ் இக் அப்படின்னு வருதா, அப்போ அதுலேயும் ஆ வருதா. அப்போ உயிர் எழுத்துக்கள் ரிப்பீட் ஆகுதா, அந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா. அனஃபோரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அலிட்ரேஷன்னா நம்ம என்ன சொன்னோம், அந்த சவுண்டோ இல்லை லெட்டரோ ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன். அதில் கான்சோனண்ட்டாக இருந்தால் அது கான்சோனன்ஸ், வவல் சவுண்டாக இருந்ததுன்னா அசோனன்ஸ்னு பார்த்தோமா. இப்போ இது என்னன்னா ஒரு வேர்டு என்டையராக என்ன ஆகுனா, இப்போ அலிட்ரேஷனாக நடுவில் கூட வரலாம், ஆனால் அனஃபோரா அப்படின்னா ஒரு ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு வேர்டு வருது, அந்த வேர்டு திரும்ப ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹவு, இங்கேயும் ஹவு இருக்குது பாருங்க. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. இங்கே ஹவு அப்படிங்கிறது லெட்டரோடைய இந்த ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கா, திரும்ப ஹவு அப்படிங்கிறது திரும்ப ஸ்டார்டிங்கில் வருதா. அப்போ சேம் வேர்டு ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா என்னன்னா கான்ட்ரடிக்டரி வேர்டு, அதாவது ரெண்டு வேர்டு கான்ட்ரடிக்ட் வேர்டு. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், பேரடாக்ஸ் பார்த்தோம். இப்போ இது ஆக்சிமோரான்னா என்னன்னா கான்ட்ரடிக்ட் வேர்டு தான், ஆப்போசிட் வேர்டு தான் இதுலேயும் சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆக்சிமோரான்னு சொல்கிறோமா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிட்டர் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ என்ன மேம், பேரடாக்ஸ்னாலும் கான்ட்ரடிக்ட் வேர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான்னாலும் கான்ட்ரடிக்ட் வேர்டு. அப்போ என்ன தான் வந்து நம்ம எப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ பேரடாக்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வரும், இதே ஆக்சிமோரான் அப்படின்னா ரெண்டு வேர்டு ஆப்போசிட் வேர்டு பக்கத்துலேயே வரும், அதுதான் வந்து ஆக்சிமோரான். இப்போ பிட்டர் அப்படின்னா கசப்பு, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டு ஸ்வீட்னா இனிப்பு. அப்போ ரெண்டுமே பக்கத்துலேயே வருதா, ஒரு லைனில் தள்ளிலாம் வரல, கிட்டவே வருது, பக்கத்துலேயே வருது இல்லை. இப்படி நம்ம சொன்னால் அது ஆக்சிமோரான். ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து ஆப்போசிட் வேர்டு இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டே நைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேனா பகல், நைட்னா இரவு, ரெண்டுமே பக்கத்தில் வருதுல்ல. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டவுன் அப் அப்படிங்கிற வார்த்தை பக்கத்துலேயே வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆக்சிமோரான். அந்த ரெண்டு ஆப்போசிட் வேர்டு ஒரு சென்டென்ஸில் இருக்குது ஆனால் பக்கத்தில் இல்லை அப்படின்னா அது பேரடாக்ஸ். இதான் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்து பாருங்க ஆன்டிதிசிஸ் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஒரு சேம் தான். இப்போ இதில் எப்படின்னா இதுவும் கான்ட்ரடிக்ட் தான், கான்ட்ராஸ்ட் ஆஃப் டூ அப்போசிங் ஐடியாஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ரெண்டு அப்போசிங் ஐடியாஸ், ஒரு ரெண்டு கான்ட்ரடிக்டான, அதாவது எதிர் விஷயங்கள் தான் பேசுகிறேன். ரெண்டு எதிர் விஷயம்ன்ற மாதிரி வேர்டு வருதோ வரலையோ, ஆனால் என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இப்படியா இருக்கான், ஒருத்தன் வந்து டவுனாக இருக்கான், ஒருத்தன் நல்லா பிஸ்னஸ் மேனாக இருக்கான், ஒருத்தன் புவராக இருக்கான். இந்த மாதிரி ரெண்டு அப்போசிங் ஐடியாஸை நான் சொன்னேன் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்டிதிசிஸ். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், அதாவது ஒரு மனுஷனோட சின்ன ஸ்டெப், அப்போ குட்டி ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொள்கிறாங்களா. ஒரு மனுஷன் எடுத்து வைக்கிற ஒரு குட்டி ஸ்டெப் தான் ஒரு மனித இனத்தோடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன் கெயின்ட் லீப், அப்போ இது ஒரு ஆப்போசிட் வேர்டு. ஒன் ஸ்மால் ஸ்டெப், ஒரு சின்ன அடிங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய அப்படின்ற ஒரு ஆப்போசிட் வேர்டு. ரெண்டு ஆப்போசிட் வேர்டு தான் இருக்குது, ஆனால் அது எப்படி நம்ம சொல்கிறோம்னா ரெண்டு ஐடியாவாக, ஒரு ஐடியாவை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களே. மனுஷனோட ஒரு சின்ன ஸ்டெப் தான் ஒரு மனித இனத்தோடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ சின்னது வளர்ச்சி அப்படின்றது ரெண்டு ஆப்போசிட் வேர்டை போட்டிருக்காங்க, ஆனால் ஒரு ஐடியாவை சொல்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இதுதான் ஆன்டிதிசிஸ். இப்போ மூணுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். பேரடாக்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ரொம்ப நம்ம யோசிக்க தேவையில்லை, ஒரு சென்டென்ஸில் கான்ட்ரடிக்ட் வேர்டு இருக்கா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ்ல கான்ட்ரடிக்ட் வேர்டு, சும்மா ஐடியா பத்திலாம் சொல்லல, சும்மா அந்த லைன்ல இருக்கு அப்படின்னா அது பேரடாக்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சிமோரான்னா ஒரு லைனே, ஒரு வேர்டே பார்த்தீங்கன்னா வேர்டே எப்படி இருக்கும்னா கான்ட்ரடிக்டா இருக்கும். பிட்டர் ஸ்வீட்னு இப்போ பார்த்தோம்ல,
இது ஒரு வேர்டு, இந்த வேர்டே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஆன்டிதிசிஸ்னால் ரெண்டு ஆப்போசிட் வேர்டு இருக்கும், ஆனால் ஒரு ஐடியாவை கொடுக்கும், நமக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், அதுதான் ஆன்டிதிசிஸ். ரெண்டு ஆப்போசிட் வேர்டு தான் இருக்கு, ஆனால் நமக்கு ஒரு கருத்தை சொல்லுது அப்படின்னா அது ஆன்டிதிசிஸ். இதுதான் மூணுக்கும் இருக்க எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமேஜரி. இமேஜரி அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்மளால் கற்பனை தான் பண்ண முடியும், தொட்டு பார்க்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்ன்றது நம்ம யோசிக்க தான் முடியும். அந்த மாதிரி சில அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, நம்மளால் கற்பனை பண்ண முடியுதுல்ல, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜின் பண்ணுவோம். கண்ணை மூடி நம்ம யோசிச்சா இமேஜின் பண்ணுறோம்ல, அதை தான் இமேஜரின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா நீங்கள் அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 சென்ஸ் இருக்குது, கண்ணு, மூக்கு, வாய் அப்படி நம்ம சொல்றோம்ல, அந்த 5 சென்ஸ்ல இருந்து நமக்கு என்ன வருது? சவுண்டு, சைட்டு, டச்சு. இப்போ இது கண்ணால பார்க்குறோம், காதால கேட்குறோம், கையால நம்ம தொட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? மூக்கால ஸ்மெல் பண்ணுறோம், நாக்கு இருக்குல்ல, வாய், அதால நம்ம டேஸ்ட் பண்ணுறோமா. இப்போ இந்த சென்ஸ், இந்த 5 சென்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் எனக்கு சவுண்டு வர மாதிரி இருக்குது, இல்லை அந்த லைனில் டச் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபீல் பண்ணணும், கண்ணை மூடி எனக்கு இமேஜின் பண்ணால் நான் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுதான் இமேஜரின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we can see, hear, count, read and write. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்க மிஷின் அப்படிங்கிற ருட்யார்ட் கிளிப்பிங் எழுதுனா அந்த போயமில் இருந்த லைனு. இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின்ஸ்லாம் வந்து மிஷின்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களால் பார்க்க முடியும், எங்களால் கேட்க முடியும், எங்களால் கவுண்ட் பண்ண முடியும், எங்களால் எழுத முடியும், எங்களால் ரைட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்கலாம் முடியாது, கற்பனை தான் பண்ண முடியும். இப்போ கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் ஒரு கவுண்ட் போடுறீங்க, 5 + 2 என்னன்னா 7, நமக்கு ஆன்சர் மட்டும் தான் தெரியும், உள்ளே என்ன நடக்குது நம்மளால் பார்க்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. மிஷின் வந்து இப்போ ஒரு கேமரா வந்து நமக்கு பார்க்குது, ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு அவுட்புட் மட்டும்தான் தெரியும், உள்ளே என்ன நடக்குது நம்மளால பண்ண முடியாது. அப்போ இமேஜின் தான் பண்ண முடியும். ஒரு மிஷின் இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இமேஜரி. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஓரளவு நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா போயம் ஒவ்வொன்று பார்க்குறோம்ல, அந்த போயமில் இதில் விட்டதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்று இருந்துச்சுன்னா கவர் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஓரளவு நல்லா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் போட்டு பாருங்கள், இதை வச்சு ஒரு போயம் எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கே போட முடியுதா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். தேங்க்யூ.